ஷாலோம். பாடல் 126:3. யெகோவா நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இதன் நிமித்தம் நாம் சந்தோஷமாயிருக்கிறோம். யோசுவா சொன்ன வார்த்தைகள் அனைத்தும் உண்மையா இருக்கிறது. அவருடைய பெயரிலே அவருடைய சித்தப்படி டடியின் இடத்திலே கேட்கிறது எதுவோ அவர் உங்களுக்கு அதை கொடுப்பார். இதுவரையிலும் நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை. நம்முடைய சகோதரனுக்காக பலர் இதயத்தை பிழிந்து டடியை நோக்கி கூப்பிட்டீர்கள். ஒரு தடவை அல்ல, அடிக்கடி நாளுக்கூடாக இரவில் கண்விழிக்கும் நேரத்திலும் பிள்ளைகள் தாய் தகப்பன்மார் அதி உயர்ந்த தேவன் யேசுவாவின் டாடி, நம்முடைய டாடி, அவரது அனாதி திட்டம் நிறைவேற அவரை மரணம் கொண்டு போகாதபடிக்கு பாதுகாத்து இன்று வரை அவர் தம்முடைய இரக்கத்தை கொடுத்து எங்களை மகிழ்ச்சியாக்கினார். யெகோவா நம்முடைய அதி உயர்ந்த தேவன், அவரும் மகன் யெஷுவா நம்முடைய பக்கம் இராதிருந்தாலும் காரியங்கள் வேறு. இந்த நாட்களிலே எப்படிப்பட்டதான ஒரு ஜீவியத்துக்குள்ளே ஆதாமும் ஏவாளும் நுழைந்தார்கள். உடன்படிக்கை மீறியதால் துரத்துண்டவர்கள் என்ன சூழ்நிலைக்குள்ளாய் வந்தார்கள். ஏதேனின் சூழ்நிலை தேவ பிரசன்னம், தேவனுடைய ஆறுதல், சந்தோஷம். ஆனால் உடன்படிக்கையை மீறி பாவத்தினாலே, பாவத்தின் சம்பளம் மரணம், அது அவர்களுக்குள்ளே சாப்பிட்ட நாளிலே உள்ளே வந்தது. So he lost the life of immortality. அழியாமை என்கிற அந்த இருக்க வேண்டிய வாழ்க்கை அதை இழந்தான். That I told you took about 930 years
for death to catch up with Adam. ஏறக்குறைய 930 வருஷங்கள் எடுத்தது மரணம் கமிட்மெண்ட் அவனை கலைத்து பிடிக்க. ஓகே, இவர்கள் அடிப்படை உண்மையாக இருளை விட்டு வெளியே வந்தவர்கள், பிசாசின் அதிகாரத்தை விட்டு அது உயர்ந்த தேவனின் ராஜ்யத்துக்குள்ளே உட்படுத்தப்பட்டவர்கள் இப்பொழுது அசைக்க முடியாத இந்த உண்மைகளை அறிந்திருக்க வேண்டும். நாம் ஜெயம் கொண்ட ஜீவியம் ஜீவிக்கிறதுக்கு உலகத்தாரை போல தடுமாற முடியாது. ஒவ்வொன்றுக்கும் தேவனை பார்த்து கொப்பி அடிச்சு அவன் உலக ஜனத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். இருளில இருந்து வெளியே அழைக்கப்பட்ட ஜனம் அவர்கள்தான் எக்லேசியா, கால்ட் அவுட். வெளியாலே அழைக்கப்பட்ட விசுவாசிகள் அவர்கள்தான் அவருடைய ஆசாரியர்கள், அவர்கள்தான் அவருடைய ராஜாக்கள், அவர்கள்தான் அவருடைய ஆடுகள். அவருடைய ஆடுகள் அவருக்கு பின்னாலே போகிறது. பின்னாலே போவதென்றால் அவருடைய வழி, கட்டளை, சட்டங்கள், நியாயப்பிரமாணம், அவருடைய கற்பனைகள், அவருடைய வழி நடத்துதல், போதனைகள், புத்திமதிகள் எல்லாமே. அவர்கள் தான் அழைக்கப்பட்டவர்கள். கிறிஸ்தவர்கள் அல்ல. கிறிஸ்தவர்கள் அவருடைய பெரும்பாலானவர்கள் அவருடைய ஆடுகள் அல்ல. நோ நோ நோ, 100% இல்லை. அவருடைய ஆடுகள் உண்மையின் வாசலாக உள்ளே போனவர்கள், மாற்றப்பட்டவர்கள், ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வந்தவர்கள். 1 பேதுரு 2:9 அது உயர்ந்த தேவனாலே மகனண்டை கொண்டு வரப்பட்டவர்கள். யோவான் 6:44 கொண்டு வந்தவர்களுக்கு தடிதாமை மகன் யார் என்பதை பேதுருவுக்கு வெளிப்படுத்தினது போல உள்ளே வெளிப்படுத்த கிடைத்தவர்கள். யோவான், மத்தியாகு 11:27, லூக்கா 10:22, மத்திய 16:16. இவர்கள் தான் அவருடைய ஆடுகள், அவருக்கு பின் செல்லும் ஆடுகள், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் ஆடுகள். இந்த வெளிச்சம் அடைந்தவர்கள் அடிப்படையாக அறிய வேண்டிய தேவனுடைய உண்மை அநேகம் இருக்கிறது. யேசுவா சொன்னார், என் வார்த்தையிலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சிஷ்யர்கள். அதுக்குத்தான் நான் கிறிஸ்தவர்கள் என்ற சொல்லை தவிர்க்கிறேன். அர்த்தமே இல்லை. முதலில் புறஜாதியாரால் கொடுக்கப்பட்ட ஒரு பெயர்
கிரேக்க புறஜாதியார் அந்தியோக்கியா பட்டணத்தில் தேவன் கொடுத்த பெயர் அல்ல. பல உண்மைகளை இங்கே அறிந்திருக்கப்படும் அல்லது ஜெயம் கொள்ளும்படிக்கு அவர் அழைத்த இந்த ஜீவியத்திலே நாம் ஜெயம் கொள்ளாது வஞ்சிக்கப்பட்ட மறுபடியுமாக அவர் வார்த்தையை விட்டு விலகி போய் அதிகாரம் இல்லாத ஒரு வாழ்க்கையிலே ஜீவிப்போம். நமக்கு அதிகாரம் தேவை. ஏன்? ஆதாம் ஆளுகையை பேயின் கையில கொடுத்தான். யேசுவாவின் வருகை வரை இந்த பூமியின் அதன் கொடிகளும் மிருகங்களும் எல்லாம் அவனாலே வஞ்சிப்பாக ஆளப்படும். டாமினேட், பலவந்தம் பண்ணி அவன் ஆளுவான். அரசாங்கங்கள், காரியாலயங்கள், மதங்கள், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ், ஹாஸ்பிட்டல்ஸ். கண்கள் திறக்கப்பட்டவர்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன் என்று. எங்கெல்லாம் அவன் குடியிருக்கிறான். அவன் சின்ன ரூம் அல்லது பெரிய ரூம் எடுத்து அங்கே குடியிருக்கிறான். செவி உள்ளவன் அவனோ அவன் கேட்க கடவான். எப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே தேவனாலே வெளிச்சம் பெற்றவர்கள் நாம் ஜீவிக்கிறோம் என்பதை தெரியாது. நீ ஜெயம் கொண்ட ஜீவியம் ஜீவிக்க மாட்டாய். வெளிப்படை புத்தகத்திலே 7 சபைகளுக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவா உயிர்ப்பிக்கும் ஆவியாக புத்திமதிகள், கண்டிப்பு, என்ன செய்ய வேணும் என்பதை எல்லாம் கூறுகிறார். இதை செய்யாத நேரத்தில் என்ன செய்வேன் என்றும் எச்சரித்து சொல்லி இருக்கிறார். உதாரணம், அந்த ஜெசபெல் என்கிற அந்த பொம்பளைக்கு என்ன பதவி கொடுத்து வச்சிருந்தாங்களோ தெரியாது. தியத்தீரா சபையிலே விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடும்படிக்கும் வேசித்தனங்கள் செய்யும்படிக்கும் அவள் அங்கே இருக்கும் ஊழியக்காரருக்கு சொல்லி தன்னை தானே தீர்க்கதரிசி என்று சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ பேர் உலகெங்கும் நான் ஒரு தீர்க்கதரிசி, நான் ஒரு பாஸ்டர் என்ற மாதிரி. நீ சொல்ல வேண்டியதில்லை நீ ஒரு பாஸ்டர் என்று. தெரியாத ஒரு போலீஸ்காரனுக்கு அவனுக்கும் சொல்ல வேண்டியதில்லை. ஜனங்கள் கண்டுபிடிக்க வேணும் யாருண்டு. நாங்கள் கிராஸ் போட்டு செய்ய வேண்டியதில்லை. கிறிஸ்தவர்கள் என்று காண்பிக்க Yeshua said, love one another.
வெளியே வந்தவர்கள் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். கிறிஸ்தவர்களுக்கு சொல்லவில்லை, சுவிசேஷர்களுக்கு சொன்னார். So that the world may know that you are my disciples. உலகம் நீங்கள் என்னுடைய சுவிசேஷர்கள் என்பதை அறியும். நாம் ஒருவரை ஒருவர் நேசித்தார். யார் இந்த ஒருவரை ஒருவர்? வெளியாலே அழைக்கப்பட்டவர்கள். Please hear me well. Not the Christians in all the church buildings. No. No. Yeshua never said to the disciples, love those Pharisees and Sadducees. He never told those people to hate them. No. Now the world. அவர் உலகத்தார் அந்த பரிசேயர் சதுசேயர். Oh, thank you, Daddy. Bless your holy name, Yehovah. ஆறாயிரத்தி 825 தடவை அவரது பெயரை இதில் எழுதி வைத்திருக்கிறார். 6825. அதை எடுத்து போட்டு இங்கிலீஷ்காரன் லார்ட் என்று போட்டான். கேபிட்டல் LORD. ஏழு முகம் கத்தர் என்று போட்டான். எங்க இருந்து எடுத்தான் அந்த சொல் கத்தர் எனக்கு தெரியாது. தன்னுடைய பெயரை மறைக்க வேணுமெண்டா ஏன் சொல்ற? மோசேக்கு வெளிப்படுத்தினது அந்த பெயர் தான், யெகோவா தேவன். எப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே நாம் ஜீவிக்கிறோம் என்பதை தீர்க்கதரிசிகள் மூலமாய் கூறப்பட்ட வார்த்தைகளினாலும் இந்த கடைசி நாட்களிலே மகனில் இருந்து பேசிய அதி உயர்ந்த தேவன் யெகோவாவின் வாயினூடாக நாம் அறிந்து கொள்ளலாம். உங்களோடு இன்னைக்கு பேச வேண்டியதை எப்படியாய் கொடுத்தார்? நான் என்ன யோசித்திருந்தேன், எந்த நேரத்திலே கொடுத்தார்? அவர் கொடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்தது எல்லாமே அவருக்கு தெரியும். I'm not going to say. So I'm going to share that with you. Hear me well. இருளிலே இருந்து தங்கள் யோசனைகளிலே வீணான சிந்தனைகளிலே நடக்கும் ஒரு நேரம் அப்படியாய்
ஜீவித்த நானும் கத்தோலிக்கனாக அதன் பிறகு வெளியே அழைக்கப்பட்டு வேத வாக்கியத்தின்படி வெளிச்சம் உள்ளே வந்து அவருடைய வழிக்கு இழுக்கிறார். வழி அவரே வார்த்தை. அவருக்கு பின்னாலே போவது இதுக்கு கீழ்ப்படிந்து வார்த்தைக்கு பின்னாலே போவது. இந்த வார்த்தை உன் வாயிலை உன் இருதயத்திலே மேலே இருந்து மெசியாவை கீழே கொண்டு வர்றது யார் என்று சொல்லாதே. கீழே இருந்து மேலே கொண்டு வர்றது யார் கிறிஸ்துவை சொல்லாதே. எத்தனையோ காரியங்களை வஞ்சிப்பாக வேத வாக்கியங்களிலே இருந்து எடுத்து பொது ஜனங்களுக்கு சொல்லி ரட்சிப்பென்றார் என்னென்று தெரியாது பேய் அவர்களை குழப்பி இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள அவரை தேவன் மருத்துவர்களை எழுப்பினார். நீ ஒரு பாவி என்றதை ஏற்றுக்கொள்ள உள்ளே ஒப்பிடுது ரட்சிக்கப்படுவாய். பாதாள பொய், கிறிஸ்தவர்களின் பொய், கிறிஸ்தவ சபைகளின் பொய். பொய் that's not the way for you to get light. Any devil can confess that. எந்த பேயும் அதை அறிக்கை பண்ணும். Anyway, I am talking to those people. நடியினாலே மகனண்டை கொண்டு வரப்பட்டு மகனின் வெளிப்படுத்தல் பெற்று மகனின் வாசலுக்கூடாக ஆட்டு மந்தைக்குள்ளே போய் அவருடைய குரலை அறிந்து அந்த குரலை பின்பற்றுகிறவன் அவர்களோடு தான் நான் பேசுகிறேன். நீ சீவிக்கக்கூடிய ஒரு உலகம் சூழ்நிலை இது அல்ல. 100% இல்லை. அப்படியானால் ஏனங்களை விட்டு இருக்கிறார்? எல்லாம் கூறியிருக்குது. நீ உலகத்திலே இருந்து டடி நான் உம்மட்டை வருகிறேன் டடி, இவர்களோ உலகத்திலே இருக்கிறார்கள் டடி. See, he is talking about இந்த உலகமும் இந்த வாழ்க்கையும் இந்த வாழ்க்கையின் சூழ்நிலையும் இந்த வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையின் ராஜாவாக அதிபதியாக எப்படி லூசிபர் பாம்பினூடாக வந்து ஏவாளை வஞ்சித்து ஆதாமை மடக்கி ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. உலக ஜனம் அனைத்தும் இருளுக்குள்ளாக வந்து இன்று வரை தாங்கள் தங்கள் தங்கள் வழிகளை மதங்கள் அதிலே கிறிஸ்தவமும் ஒன்று. நான் பரலோகம் போகிறேன், நான் ஞானசாரப்படுத்தேன், நான் பேரை மாத்திட்டேன். உன்னை வழி நடத்துறதே SIP ஒரு ஆளே. என்னது இவ்வளவு நாளும் பிபி அண்டிங்க? ஓ பிபி தான். SIP வெளிச்சம் கூடுது. Self appointed pastor, not God appointed. நீ அதில் எப்படி பட்டாய்?
வார்த்தைகளுக்குள்ளாய் இருப்பாய். தேவனுடைய பிள்ளைகள் ஜீவிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த உலகம், இந்த பூமி அல்ல. பாவத்தில் விழாது இருந்தால் அது வேறு கதை. ஆனால் இப்பொழுதோ இந்த பூமி அனைத்தும் இருளுக்குள்ளாய் கிடக்கிறது. ஏசாயா சொன்னான், மெஷியா பிறக்கிறதுக்கு 750 வருஷங்களுக்கு முன்பு பூமியை இருளும் ஜனங்களை காரிருளும் மூடும். இவற்றை வாசிக்கும் பொழுது நீங்க கவனமாக இருக்க வேண்டும். பூமியை இருளும் ஜனங்களை இருளும் என்று சொல்லவில்லை. காரிருள், gross darkness, thick. உனக்கு விளங்கும்படியாய் அன்றைக்கு சொன்னேன், பாலும் தயிரும். பூமியை பால் மூடும் என்று வைப்போம், ஜனங்களை காரிருள் மூடும். தயிர் அது பயங்கரம். Thick darkness. No. This is what happens, when the important message comes. பூமி இருக்க வேண்டிய நிலையில இல்லை. ஆளுகையை ஆதாம் லூசிபருக்கு கொடுத்தான். அதை சொல்லியும் காட்டினான் பேய். லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே சோதனையினர் இவைகள் ராஜ்யங்கள் அவைகளின் ஆளுகை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா 4ஆம் அதிகாரம். என்னை விழுந்து வணங்கினால் இவைகள் யாவும் ஆளுகையும் உம்முடையதாகும். இரண்டாவது மனுஷனாக வானத்திலே இருந்தவர் இறங்கிய யாவே யெகோவா யெஷுவா கீழ்ப்படியவில்லை. ஜனங்கள் தாங்கள் எதிலே இடறுகிறார்கள் வாழ்க்கையிலே, குடும்பங்கள். சிலருக்கு தெரியும் இது சூனியம், சிலருக்கு தெரியும் இது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. என்ன இது? ஒரு கை முறியுது, பிறகு கால் முறியுது, பிறகு அடுத்தது, பிறகு ஒருவருக்கு 5 சிகிச்சைக்கு மேலாக ஒன்று மாறி நடந்தது. எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவர்களுக்கு படுகிறதாக இல்லை. தேவன் வெளிச்சம் கொடுத்தால் அறிய முடியாது. அந்த வெளிச்சம் தேவை.
அவர் கையை விரிக்கப்படும். வார்த்தையின் ஆழங்களை கண்டுகொள்வதற்கு கண்கள் திறக்கப்பட வேண்டும். இந்த கண்கள் பிசிக்கல் மாமிச பிரகாரமான காரியங்களை பார்க்க அவர் சிருஷ்டித்த மரங்கள், பறவைகள், மிருகங்கள், கடல், மனுஷர்கள் அனைத்தையும் பார்க்க சரீரத்தின் கண்கள். எல்லாரும் கேள், உனக்கும் விளங்கும்படியாய் தேவன் இந்த வார்த்தையை எடுத்து வெளிச்சத்தை கொடுக்கும்படிக்கு 5, 6, 7 வயது பிள்ளைகள் விளங்கக்கூடியதாக பேசும்படிக்கு அவரிடத்திலே கேட்டுக்கொண்டேன். இந்த பூமி, இந்த உலகம் இன்று வரை, இந்த நாள் வரை ஒரு நேரம் தேவதூதனாக இருந்து பெருமையிலே தள்ளிவிடப்பட்டு தேவனாலே சாத்தானாக மாறினான். சாத்தான் என்றால் அர்த்தம் எதிர்ப்பவன், பிசாசு என்றால் அர்த்தம் பேரை கெடுக்கிறவன். Satan is opposer. Devil is slanderer. அவன்தான் இப்பொழுது உலக ஜனம் அனைத்தையும் ஆளுகை செய்கிறான். அரசாங்கங்கள் தொடக்கம் எல்லாவற்றையும். கடைசியில குடும்பங்கள், பிள்ளைகள். இலங்கையில பார்த்தால் ஒவ்வொரு இடங்களின் பெயர்களை ஏமாற்றிக் கொண்டு வாரார்கள். தன்னுடைய பெயரை வைக்கிறான். What about schools? Yes. பாடசாலை வளவுகள். Yes. அவனுடைய பிரச்சனை இருப்பிடம் பெருகி கொண்டு போகிறான். What about offices? Government premises. ஒரு இடங்கள், தெருக்கள். Oh yes. தன்னுடையதாக்கி கொண்டான். அவன் ஆளுகை செய்கிறான். ஆதாம் இடத்தில் இருந்து அவன் அதை பெற்றுக் கொண்டான். இயேசுவா மறுபடியும் திரும்பி வரும் நேரத்திலே வஞ்சித்து ஜனங்களை அடக்கி தேசங்கள் அனைத்தையும் பொய்யினாலே இன்று வரை ஆடு கொண்டு இருக்கிறவன் பாதாளத்திலே தள்ளப்படுவான். ஒரு தேவதூதனாலே. நான் சொன்னேன், கொஞ்சம் பார்த்து தெரியாத எல்லாருக்கும் விளங்கும்படிக்கு நான் சொல்றேன். ஒரு தூதனை அனுப்புவார் இயேசுவா வரும் பொழுது. அவர் இப்பொழுது பலவிதமான ஜனங்கள் எதிலே தடுமுறுகிறார்கள் என்று தெரியாது. குடும்பங்கள், பிள்ளைகள் வஞ்சிக்கப்பட்டு அன்பென்று சொல்லுகிற பாதாள நஞ்சு பிடிபட்டு
தங்கள் வாழ்க்கையை இழந்து சிலர் தற்கொலையிலே போய் முடிந்து எப்படியாய் படுமோசமான நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது. இந்த வாழ்க்கையிலே வழியாலே அழைக்கப்பட்டவர்கள் எங்க வழியாலே இந்த பிசாசின் சூழ்நிலையிலே மயக்கத்திலே இருந்து அவனுடைய குருட்டாட்டத்திலே இருந்து அவன் கொடுத்த வீணான சிந்தனைகளிலே இருந்து கண்கள் திறக்கப்பட்டு அவன் கண்களை மூடினான். ஏதேனிலே பொய் சொன்னான். இதை சாப்பிடும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். பாதாள பொய். பொய் நன்மை எது தீமை எது என்று அறியாது ஐம்புலங்களினாலே சரிபலை பார்த்து இப்படி போனா சரியா, இது வேண்டாம் சரியா, இந்த வேலை எடுத்தா அது அவசியமா தெரியாது. எத்தனையோ காரியங்களுக்கு நேரடியாக சித்தம் இதில் இருந்து எடுக்க முடியாது. அவரது வார்த்தையை அறிந்திருந்து அவரோடு ஐக்கியப்பட வேண்டும். ஏற்கனவே வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொண்டிருந்தால் தெரியாத காரியங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அதுக்குள்ள கால வைக்காத. உன் விருப்பப்படி உன் சித்தப்படி சும்மா ஒரு சூரியனால ஒரு சர்ச்சண்டி சொல்ல ஒரு மண்டபம், தேவன் அறியாத ஒரு கூட்டம், கிறிஸ்தவ கூட்டமோ எதுவோ எந்த சபையோ, ஐ டோன்ட் கேர் வாட் சர்ச், அதுல போய் இருக்கிற உனக்கு என்னத்துக்கு உண்மையை அறிவிக்க வேணும்? என் வார்த்தைகளில் நிலைத்திருந்தால், கீழ்ப்படிந்தால், தியானித்தால், அதை பின்பற்றினால் என்னுடைய மெய்யான சுயசர்களாய் இருப்பீர்கள். 8:31 யோவான். உண்மையை அறிவீர்கள். அது பிறகு முதல்ல மாடு, பிறகு வண்டியில். மாடு அது வார்த்தையிலே நிலைத்திருந்து கீழ்ப்படிவது. வண்டியில் உண்மையை அறிவாய். ரெண்டையும் மாத்தாத. உண்மையை கீழ்ப்படிவில்லாமல் அறிய போய்தான் வஞ்சிக்கப்பட்டு அவள் சாப்பிட்டது. அதன்படி நடிக்கு கீழ்ப்படியாம பழத்தை பண்ணி சாப்பிட்டு நன்மை தீமை அறியறதா? பெய்கிற பழத்தை மூன்று தர காத்து கொடுத்தான். தண்ட பழத்தை உங்களுக்கு தெரியும். Our beloved elder brother Yeshua, எங்கள் மூத்த சகோதரன், மூன்று தரமும் கொடுத்தார். செருப்படி. உபாகமத்திலே மோசையினால் கூறப்பட்ட அந்த வார்த்தைகள். Why he chose Deuteronomy, உபாகமம்? I don't know. அதான் நான் எல்லாருக்கும் சொன்னேன், 10 அதிகாரம் அல்ல அதுக்கு கூட ஒரு நாளும் படியுங்கள். வழிகள், நீதிகள்,
கட்டளைகள், நியமங்கள், புத்திமதிகள், பிரமாணங்கள், நியாயங்கள், நியாய தீர்ப்புகள், வார்த்தை, வாக்குகள் எல்லாமே அதிலே போட்டிருக்கு. To me, it's a rewinding of the tape. Tape rewind பண்றது for யாத்ராகமம், லேவியர், எண்ணாகமம் வரை and யாத்திரை, ஆரம்ப புத்தகம் தவிர நான் எடுக்கிறேன். ஆரம்ப புத்தகம் சிருஷ்டிப்பும் அதுவும் இதுவும் எல்லாம் நோவாவின் ஃபிளட். யாத்திரை, லேவியர், எண்கள், உப புத்தகம். இந்த உப புத்தகம் வந்து is a rewinding of யாத்திரை, லேவியர், எண்கள். So it brings it to your memory. படிச்சதும் அங்கே அந்த மலையை சுத்தி கொண்டிருந்தோம். பிறகு தேவன் சொன்னார், காணும் இந்த பக்கமா திரும்புங்கோ. All these are there. Then Joshua took over. Now, இந்த பூமி பிள்ளைகள் சண்டே ஸ்கூல் கொண்டு வச்சது மனுஷன். அதுவும் சூரிய பாடசாலை. சூரிய பாடசாலை இதெல்லாம் படிப்பிக்கப்படும். லெசன் எல்லா பிள்ளைகளுக்கும். இந்த பூமி, இந்த வாழ்க்கை, இதை மறைவாக இருந்து ஆளும் தேவன் எனப்பட்ட கள்ளன் thief, பிசாசாக மாறியவன் லூசிபர். அவன்தான் ஆளுகை செய்கிறான், அவன்தான் ராஜாவாக நடிக்கிறான். யேசுவா வரும் வரைக்கும் இது நடக்கும். யோகனான் புத்தகம் 12:31 உலகத்தின் அதிபதி. யோகனான் 14:30 12:31 சொன்னேன் அல்லவா? இப்பொழுதே இந்த உலகத்துக்கு, இந்த உலகம், அதுக்கு முதல்ல சொல்றேன், கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்க, எழுதுங்க. இந்த உலகம் என்று சொல்ற நேரத்திலே பிசாசின் வல்லமைக்கு உள்ளாக கிடக்கும் ஒரு சமுதாயம், ஒரு ஜனக்கூட்டம். பிசாசின் வல்லமைக்குள்ளாக இருக்கும் ஒரு ஜனக்கூட்டம். Under the power of the devil. மிருகங்களும் பறவைகளும் எல்லாம் அதுக்கு கீழதான், அவனுக்கு கீழதான் இருக்குது. கேளுங்க, இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இயேசுவா சொன்னார், இப்பொழுது இந்த உலகத்தின் அதிபதி இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். அது 12:31 யோகனான். 14:30 எடுங்கோ.
இனி நான் உங்களோட அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தில் விழுந்து போன உலகம், இருளடைந்த உலகம், பேய்க்கு கீழே கிடக்கும் உலகம், அதுக்கு பேர் தான் உலகம். உருண்டையல்ல, ஜனக்கூட்டம். விளங்குதா? பேயின் வல்லமைக்கு கீழாக நான் ஜீவிக்கிறேன் என்று தெரியாத ஜனக்கூட்டம். வெள்ளக்காரன், கருவல்காரன், மஞ்சள், ஜப்பனீஸ், சைனீஸ், Iraqian, Iranian, all Lebanese, African, பேயின் வல்லமைக்குள்ளாய் கிடக்கிறார்கள் என்பதை அறியாது நடைபடமாக ஜீவிக்கும் ஜனங்கள், தங்கள் சிந்தனையின் வீணான சிந்தனையிலே நடந்து கொண்டிருக்கும் ஜனங்கள் உலகெங்கும், வெளியே அழைக்கப்படாத எல்லாரும், இதுக்குள்ளே வெளியே அழைக்கப்பட்ட ஒரு சிலர் இருக்கலாம். 1% 5%, 10% அப்படியா வெளியே அழைக்கப்பட்டவர்கள் இதுக்குள்ளே இருக்கலாம். 100க்கு 2, 100க்கு 5 பேர். ஆனால் மற்றவர்கள் எல்லாருமே வீணான சிந்தனையிலே நடக்கும்படிக்கு இப்படியான ஒரு ஜீவியத்துக்குள்ளே தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். படிவா கேளுங்கோ, ஆக்களையும் பார்த்து கொண்டு கேளுங்கோ. அப்படியாய் ஒரு இருள் சூழ்ந்த பூமியிலே நான் ஜீவிக்கிறேன். இடறுவது எதிலே? எப்பொழுது மரணம் வரும்? மரித்தபின் என்ன கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமா? இவை கூறப்பட்டாலும் அவர்களால் நம்ப முடியாது. ஏன்? அது உயர்ந்த தேவனாலே இருளிலே இருந்து ஒளியின் இடத்துக்கு அழைக்கப்படவில்லை. உலகம் என்றால் பேயின் வல்லமைக்குள்ளாய் கிடக்கும் ஜனக்கூட்டம் அனைத்தும் தேசங்களிலே, ராஜ்யங்களிலே, பட்டணங்களிலே, பலவித பாஷக்காரர்களுக்குள்ளே இவர்கள்தான் உலகம். இவர்கள் ஒரு கிறிஸ்தவ மண்டபத்துக்கு போகலாம், அவர்கள் பைபிள் வாசிக்கலாம், சிலர் இன்னும் வாசிக்கிறார்கள். வெளிச்சம் இல்லை. ஏன்? வெளியே கொண்டு வரப்படவில்லை. எக்லேசியா இருளிலே இருந்து வெளியே அழைக்கப்படவில்லை. அவர்கள்தான் கூட்டம், தேவனுடைய கூட்டம், தேவனுடைய ஜனம். அவர்கள்தான் ஆசாரியர்கள், ராஜாக்கள். கிறிஸ்தவ மண்டபத்திலே இருக்கிறவர்கள் அல்ல. யோவான் 14:30 இனி நான் உங்களோட அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் இப்ப உனக்கு விளங்கும் இருள் மூடிக்கொண்டிருக்கும் இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அதாவது மனுஷர்களுக்குள்ளே ஒருவராக இயேசுவா ஜீவித்தார். எங்களை விடுவிக்க, பலியாக தம்மை ஒப்புவிக்க, பாவம் இல்லாத அவரை டாடி பாவமாக்கினார். சோ அவர் சொல்லுகிறார், the devil comes, the prince of this world comes. அவன் வாரான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அதாவது
அவன் பார்க்கிற அவன் காரியம் மாயமாலமோ பொய்யோ களவோ எதுவோ அவன் ராஜ்யத்தின் காரியங்கள் என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அதான் அர்த்தம். அவனுக்குள்ளே பெருமை இருந்தது, பெருமையினாலே விழுந்தான். இயேசுவா சொல்றார், அவன் பார்க்கிற ஏதாவது என்னிடத்திலே இல்லை. அவருக்கு பின்னால போறாக்கள் நாங்களும் இதை சொல்லக்கூடியதா இருக்க வேண்டும். தண்ட காரியம் எது இருக்குது என்று பார்த்து தேடிக்கொண்டு வருவான். மாயமாலம், பொய், களவு, சோம்பறித்தனம், அதி, இதே எல்லாம் மாமிசத்தின் காரியங்கள். இது இருக்கு. என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. தென் 16ஆம் அதிகாரம் 11 3 தடவை சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி. So பிள்ளைகள் take note, 3 times Yeshua said, the prince of this world, நீயும் நானும் ஜீவிக்கும் இந்த பூமி, இந்த உலகம், இந்த சுற்றாடல், அவனே அதிபதி. அவகிட்டத்தான் பலவிதமான எச்சரிப்புகள் கொடுப்பட்டு இருக்கிறது. அதுக்கு பிறகு வருவோம். உலகத்திலும் அதில் உள்ளவைகளில் சொல்லுங்க, அன்பு கூறாதிருங்கள். இப்ப விளங்குதா? உலகம், இந்த சூழ்நிலை, பேயின் ஆளும் அவனுடைய ராஜ்யம் இப்பொழுது உலகெங்கும் அதில் உள்ளவைகளிலே அன்பு கூறாதிருங்கள், அதனால் பிடிபடாதிருங்கள். மனுஷர்களாலோ பொருட்களினாலோ ஆடம்பரங்களினாலோ இச்சைகளினாலோ இந்த உலகத்தின் சிற்றின்பங்களினாலோ மற்றவர்களின் ஆலோசனையினாலோ அரசாங்கம் கொடுக்கும் ஆசீர்வாதத்தினாலோ அல்லது கம்பெனி பிடிபடாதிருங்கள். ஒரு தடவை இயேசுவா அற்புதம் செய்ததற்கு பிறகு அவர் அந்த படியன் கொண்டு வந்த பிரெட், பான் துண்டையும் மீனையும் பெருக செய்ததற்கு பிறகு அவரை பிடிச்சு கொண்டு போய் இயேசுவாவை ராஜாவாக்க பார்த்தவங்க. ஏன் மனுஷராக்க வேணும்? பெய்கிற திட்டத்தை பார்த்தீங்களா? அடை, ஒரு அற்புதத்தை செய்ய என்ன ராஜாவாக்க பார்க்கிறாங்க. அவர் அவர்களை விட்டு கடந்து போயிட்டார். தனியாக ஜெபம் பண்ண பேயினுடைய திட்டம். சோ இப்படி பல வார்னிங்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆசீர்வாதமாக தோன்றுகிற, பதவி உயர்வாக தோன்றுகிற எதுவாக இருந்தாலும் டாடி வழி நடத்தாமல் கைய வச்சமோ ஏவாள் பழத்தை சாப்பிட்ட மாதிரி இருக்கு. இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதனாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். Judgment has been.
already passed over Lucifer. There is no salvation. லூசிபருக்கு salvation இல்லை. அதனுடைய ஆழத்துக்கு போக வேண்டியதில்லை. முதல்ல எனக்கு சரியா தெரியாது. ஒன்று மட்டும் என் மூளையால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். அதானே இவனுக்கு என்னோட ரட்சிப்பு வார ஜனங்களை வஞ்சித்து சரி வஞ்சிக்கப்பட்டு மனம் திரும்பி தேவனடை போகல. இவனை வஞ்சிக்கிறதுக்கு ஒருவரும் இருக்கலையே. ஏசாயா 14 யார் லூசிபரை வஞ்சித்தது? உள்ளே இருந்து வந்த பெருமை, பொல்லாத காரியம். யெகோவாவுக்கு பின்னால போறது என்றால் தாழ்மையிலே அவரை போல நாங்கள் பின்னாலே போவது. என்ன ஆசீர்வாதமாக வந்தாலும் உள்ளான மனுஷன் தாழ்ந்து 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 போக வேண்டி இருக்கு. நீ புது வாகனத்தை வேண்டினாலும், உனக்கு நிறைய பணம் வந்து கிடைத்தாலும், நீ தரமான ஒரு வீட்டை கட்டினாலும், நீ விரும்பிய பெண்ணை கல்யாணம் கட்டினாலும் தாழ்ந்து 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 உண்மையிலும் இரக்கத்திலும் அவரை போல போக வேண்டியதா இருக்கு. ஏன்? இந்த உலகத்தின் வஞ்சிப்பு பிசாசின் பொறிகளில இருந்து தப்ப. Alright. Now, முதலாம் யோகனான் 5:19 முதலாம் யோகனான் 5:19 நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பிசாசானவனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். பொல்லாங்கன் என்று போட்டிருக்கிறான். பொல்லு, பொல்லாங்கன் அந்த சொல் நாங்கள் பாவிக்கிறதில்லை. உலகம் முழுவதும் தீயவன் அல்லது பிசாசுக்குள்ளாக கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். உலகம் எத்தனை? முழுவதும். ராஜ்யங்கள், அதிகாரங்கள், அரசாங்கங்கள், காரியாலயங்கள், யூனிவர்சிட்டிஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், போலீஸ் ஸ்டேஷன்ஸ், ராணுவம், நேவி, எல்லாம் சகலதும் அவனுடைய வல்லமைக்குள்ளாய் கிடைக்கிறது. அதிகாரிகள், அதனாலேதான் அவர்கள் பிடிபட்டு இருக்கிறவர்கள் மனம் திரும்பி வெளிச்சத்தை அடைந்து வெளியே தேவன் எடுத்துக்கொள்ளும்படிக்கு நாம் டேடியின் இடத்திலே கேட்கப்படும். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம். அப்படி எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று எங்கேயும் இல்லை. அவர் சொன்னதை நாங்கள் செய்ய வேண்டும். ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக நீங்கள் பரிந்து பேசுங்கள். நாங்கள் யார்? ஆசாரியர்கள், வழியாய் அழைக்கப்பட்டவர்கள், கிறிஸ்தவர்களால். கிறிஸ்தவர்கள் புறஜாதியார் வைத்த பேர் அநேகமாக புறஜாதிகள். அதற்குள்ளே சூரிய நாளிலே சிலர் அறியாமையிலே, சிலர் அறிந்து கொண்டே ஆராதனை செய்து போகக்கூடாத, போக முடியாத ஒரு இடத்துக்கு போக வஞ்சிக்கப்பட்டு தங்கள் இருதயத்திலே ஜீவிக்கிறார்கள். இன்று வரை போதகர்கள், பண்டிதர்கள்
America, Canada, and Europe, and Australia, New Zealand, India, and Sri Lanka. எப்பொழுதோ இருந்து வாங்கி எடுத்த வஞ்சிக்கப்பட்ட போதனைகள், பேயின் போதனைகள், தரமான ஒரு நஞ்சு, ஒரு பாம்பு கொத்தி தெரியாத போதனையை நைசியாவிலே வாங்கி எடுத்து இன்று வரைக்கும் கத்தோலிக்க சபை, ஆங்கிலிக்கன் சபை, நான் அது ரெண்டையும் பற்றி பேசிட்டு நிப்பாட்டி இருக்கிறேன். கதியாக மெதடிச சபை எப்படி வந்தது, அது என்ன விதமான, யார் தொடங்கினது, அதனுடைய சில கொள்கைகள் என்ன பார்க்கலாம். குற்றஞ்சாட்ட, பிழை பிடிக்க இல்லை. கல்லடி பாலம் எப்படி கட்டப்பட்டது, யார் வந்தது, யார் கட்டினார்கள், கட்டும் நேரத்தில் என்ன பலி செலுத்தினார்கள், என்ன காரியங்கள் நடந்தது, இட்டவரை என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அதை அறிகிறது பாவமா? அது அந்த கருப்பு பாலம், I don't know whether it's a British or the Dutch people came. அநேக பயங்கரமான பலிகள் செலுத்தப்பட்டதாம். நான் அதுக்குள்ளே போகவில்லை. அதாவது என்னென்று அறிய வேண்டாம் என்று போக மனதாக இருக்கிறவர்கள் போய் அணிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். அந்த நேரம் தொடக்கம் பல மரணங்கள் அதில் நடந்து கொண்டு வருது. மரணங்கள், விபத்துகள். தெரியாதவர்களுக்கு சொல்லுகிறேன், இது கிழக்கு பிராந்தியம், இலங்கை மட்டக்களப்பில் உள்ள கல்லடி போகும் வழியில இருந்த பழைய பாலம் தான் கருப்பு. இப்ப புதிய பாலம் யாரோ சீனனோ யாரோ வந்து கட்டினதாங்க. ஓகே. So, பலவிதமான மண்டபங்களில் ஜீவிக்கிறவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று எல்லாரும் வெளியே அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று எங்கேயுமே இல்லை. வெளியே அழைக்கப்பட்டவர்கள் அவருடைய சீஷர்கள், அவருடைய ஆடுகள், அவருடைய ராஜாக்கள், அவருடைய ஆசாரியர்கள். அவர்களுக்கு நாளாந்தம் அந்த வெளிச்சம் கிடைக்க கிடைக்க கீழ்ப்படிய அவர்களுக்கு தங்களது ஐக்கியம் டேடியோடும் மகனோடும் என்று அறியத்தக்கதாக அந்த வெளிச்சம் பெருகும். அதனாலே சந்தோஷம் வரும். வெளியே அழைக்கப்படாதவர்கள் கிறிஸ்தவர்கள் என்றும், இவர்கள் வெளிச்சம் பெறாதவர்கள், போதகர்கள், மெய்ப்பர்கள் என்றும் சிறிய சிறிய கூட்டத்தை நடத்துகிறவர்கள் டேடியையும் மகனையும் அறியாதபடியினாலே பயங்கர பிசாசின் சித்தத்துக்கு இணங்க ஜபங்கள் எனப்பட்ட சொற்களை உளறுவார்கள். எதை கேட்கிறார்கள் என்றே தெரியாது. ஏன்? வெளிச்சம் இல்லாதவர்கள். அவருடைய சித்தம் அறியாமல் ஜபம் பண்ண முடியாது, அவரோடு பேச முடியாது. அது பேயின் கையிலே போகும். அதுக்கு பேர் மந்திரவாத ஜபம். இப்படிப்பட்டவர்கள் வாயை மூடி வச்சிருந்தால் நல்லது. ஆனால் அவர்கள் கேட்க மாட்டார்கள்.
நாங்களோ தேவனால் உண்டானவர்கள் என்ன கூறப்படுகிறது? உலகம் முழுவதும் பிசாசின் வல்லமைக்குள்ளாய் பேய்க்குள்ளாய் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். லிசன், எல்லாருக்கும் இந்த அறிவு இல்லை. எல்லாரும் இதை இருதயத்திலே நினைவாக வைத்துக் கொண்டு ஜீவிக்கிறதில்லை. அதனாலே பேயின் பொறிகளால் பிடிக்கப்படுகிறோம். கவலையினமாக இருந்து இந்த தேங்க்யூ டாடி உணர்வு கான்சியஸ்னஸ் இல்லை. கடைக்கு போய் சாமான் பண்ற நேரம் அவன் அவுக்கண்டு போய் சொல்றான். அவன் 6500 ரூபாய் என்று ஒரு பொருளுக்கு போட்டிருக்கிறான். அதுல பல இடங்கள்ல புள்ளி என்று ஓடுவார்கள். AKDW. அவன் கேட்பான், அந்த புள்ளி ஒருக்கா சொல்லுங்க. ஏன்? உனக்கு மறைக்க. அவன் வாங்கின விலையோ என்னமோ உனக்கு மறைக்க. அட்லீஸ்ட் வெள்ளக்காரன் அப்படி இல்லை, போட்ட விலையை கொடுத்து குறையாதா நிறையாதா அது வாயாது. அங்க கேட்க இயலாது. அது வித்தியாசமான ஒரு உலகம். அவன் அவக்காண்டை 6500 போட்டுட்டு நீ கேட்கிற அவனுக்கு தெரியும் நீ குறைக்காதா என்று கேட்பா என்று அவனுக்கு நல்லா தெரியும். அவன் வேண்டது 4000க்கு 6500 போட்டாச்சு. சார், நான் ஒரு இதை மத்தாக்களுக்கு ஒரு 500 ரூபாய் குறைப்பேன், உங்களுக்காக ஒரு 1000 குறைக்கிறேன், 5500க்கு தாரேன். 1000 rupees. நான் இப்படி செய்கிறதே இல்லை. என்ன நடக்குது? அவன் பேய்க்குள்ள இருக்கிறார், அவனோட வேலை செய்கிறார்கள், கடையில பேய்க்குள்ள இருக்கிறார். இந்த உணர்வு நமக்கு இருக்கா? இன்னும் ஒரு கடையை விசாரிச்சாயா? வேறொரு பட்டணத்திலே விசாரிச்சாயா? அதுல வந்து குறைய இருக்குன்னு நீ சொன்னா கேள். இந்த உலகம் ஏங்கிறத சொல்ற, இந்த பேய்க்குள்ளாக இருக்கிற நீ போய் சொல்லிட்டா அது என்னது? நீங்க 6000 எவ்வளவு சார் சொன்னாங்க? எங்களுக்கு 5000 சொன்னாங்க. அது பழைய ஸ்ட்ரக்சர். அது சுனாமியா கொரோனாக்கு முன்னாக வந்திருக்கு. அது பழசு சார். இப்ப இறக்குமதி இல்லை தானே சார்? இன்ஜுரி இதான் நடக்குது. உலகம் அனைத்தும் பேய்க்குள்ளாய் இருக்கிறது. பொய்யை எச்சில துப்புற மாதிரி துப்புவான். ஏன்? அவனிடத்திலே உண்மை இல்லை. பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இப்படித்தான். இன்றைக்கு தாங்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியாது பேயினால் வஞ்சிக்கப்பட்ட அந்த பொய்யை சொல்லி இந்த பொய்யை சொல்லி அப்படி சொல்லி தாங்கள் தகுதி இல்லாமல் இருந்தும் அந்த பணத்தை வேண்டிக் கொண்டது. குறிப்பாக சமுர்த்தி என்ற ஒரு காரியம் வந்தது. இப்ப நடக்குதோ எனக்கு தெரியாது. அதை அவர்கள் பொய் சொல்லி விலகினார்கள். உலகம் வாயிலை கை வைத்தது. இது என்ன? இது எங்க போறியல்? இல்லை, நாங்கள் அது பிள்ளை, நாங்கள் செய்தது, நாங்க எங்கட பேரை வெட்டி விடுங்க. அவன் அதை வெட்டி போட்டு 6 பேரை போட போறான்னு தெரியா? ஏன்? அவன் பண்ணாங்க. அவன் அதிபதிக்கு கீழே தானே இருக்கிறான்.
அவன் அதிகாரியும் அதுக்கு கீழே. இவன் கொஞ்சத்தை எடுத்துட்டு மிச்சத்தை அங்கால கொடுப்பான். உலகம் பொய்யிலை சுத்துது. அந்த சுத்துறதை போடுங்க. கோலங்கள் தேவன் தம்முடைய வார்த்தையினால் I don't know why I know this is daddy and son. தெரியுமா பிள்ளைகள், இந்த விளையாட்டை யார் செய்து விட்ட? டேடியும் மகனும். ஒன்றுக்கும் ஊண்டுகோல் இல்ல, ஒன்றுக்கும் பேட்டரி இல்ல, ஒன்றும் ஸ்பீட் கூடுறதில்லை, வேகம் ஒன்றும் குறைகிறதும் இல்லை. சரியோ? இந்த சுழல்கிற எல்லாவற்றிலும் தனியா பூமியை போடுங்க. இதுக்குள்ளதான் எல்லாம் பொய். ஆதாமுக்கு பிறகு முழு பொய், வஞ்சகம். வாய் திறந்தா தண்ணீர் ஊத்துற மாதிரி போய் அவர் பூமி, அவர் ஏதேனை படைத்து அவனை ஆதாமை வச்சு போட்டு நீங்க கீழ்படி கொண்டு ஒரு கட்டளை கொடுத்தது முடிஞ்சது. அதை பறிச்செடுத்து போட்டு இப்ப பூமி அனைத்தும் அவனுடைய வல்லமைக்குள்ளாய் கிடக்கிறது. தன்னுடைய ராஜ்யத்தை, தன்னுடைய வீடை, கூடாரத்தை பல இடங்களில் கட்டி வைத்திருக்கிறான். ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், சந்தி, பந்தி, முச்சந்தி, காரியாலய வளவு, எல்லா இடத்திலும் நேரம் வருகிறது. அவர் ஜேசிபியை கொண்டு வருவார். ஜேசிபி அவரோட ஒரு கூட்டம் வருகிறார். ஒரு கூட்டம் உண்டு அவரோட. என்னென்ன ஊழியம் ஆறாருக்கு அவருக்கு இப்பவே தெரியும். அதோட தேவதூதர்கள் நிறைய. ஓகே, சோ இந்த புவியையும் இது உள்ளவைகளையும் இந்த உலகத்தை நம்பாதே. இது ஜீவிக்கக்கூடிய இடம் அல்ல. இது கடந்து போகும் இடம். நீ குடும்பமும் கொழும்புக்கு போக திட்டமிட்டு இருந்தால் ட்ரெயினால இறங்கி வெளிக்கந்தையில அந்த நாளில் பால் குடிச்ச அங்கே இருந்து வீட்டை கட்டிட்டு அங்கே இருக்கிறது அல்ல. ட்ரெயின் போயிட்டது. No, you have a journey to go to Colombo. உன்னை அழைத்த போய் சேர வேண்டிய இடம் எருசலேம் ராஜ்யத்திலே. இது கடந்து போகும் இடம். அதுவே மகாராஜாவின் நகரம். மகாராஜா யேசுவா மெஷியா இயேசு கிறிஸ்து.
இடையில அதை இது மனக்கோட்டை காட்டி இதுல பிடிபடாத வீடோ வளமோ எதுவோ என்னமோ நீ ஒன்று கொண்டு வந்த பின்ன ஒன்று கொண்டு போற பின் இல்லை. உனக்கு ஒரு புருஷனோ நீ கல்யாணம் கட்டியிருந்தா கொடுக்கப்பட்டதா அல்லது பஞ்சாதியோ கொஞ்சம் பிள்ளைகளா நடத்த வேண்டிய முறையிலே நடத்தி அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக இருந்து ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கு இங்கேயே பிரயாசப்படு. சின்ன வாசல் கூடாக போகும்படிக்கு ராஜா புத்திமதி சொல்லி இருக்கிறார். மத்தியாகு 7:13 லூக்கா 10 இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள். மோட்சம் இல்லை கிளியான் கிளி கொஞ்சு ராஜ்யத்துக்குள்ளே இங்கே கழுகு இந்த வாழ்க்கையிலே ராஜ்யத்துக்குள்ளே நெருக்கத்துக்கூடாக பிரவேசித்து சரியா கடினமான பாதை இடுக்கமான வாசல் ஜீவனுக்கு போகிறது. ஜீவன் என்றால் ராஜ்யத்தின் வாழ்க்கையின் பாதை. யாருடைய வாழ்க்கை? இயேசுவா சொன்னது நானே வாழ்க்கை. நான் எப்படியாய் ஜீவித்தேன் என்று பாருங்கோ. யார் சித்தத்தை செய்ய வந்தேன் என்று பாருங்கோ. டாடியோடு நான் எப்படி இருந்தேன் என்று பாருங்கோ. டாடியிலே நான் அன்பு கூர்ந்தும் டாடி என்னிலே அன்பு கூர்ந்தும் இருந்தார் என்பது வார்த்தை கூட நான் அறிவித்திருக்கிறேன். டாடி என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் டாடியை அறிந்திருக்கிறது போலவும் என் ஆடுகளால் நான் அறிந்தும் அவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். யோகனான் 10:15 என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். என் ஆடுகள் என்னை அறிந்திருக்கிறது. What a scripture! நீயோ கேள். இந்த நடிகை மகனையும் அறிகிற அறிவு வந்த பிறகு உனக்கு எங்க இருந்து வருது இந்த சந்தோஷம்? எங்க இருந்து வருது? நடியோட கதைக்கிற நேரம், டீச்சரோட கதைக்கிற நேரம். டீச்சர் ஒரே ஒரு டீச்சர் தானே இருக்கு. உயிர்த்தெழுந்த டீச்சர் என்ன பாரு, நடுவில் 2 ஸ்டூடெண்ட்ஸோட டீச் பண்ணி கொண்டு அவர் ரிசர்ச்சர்களுக்கு டீச்சிங் நடக்குது. இது இப்ப ஒரு டீச்சிங்கும் இல்லை, ஸ்கூல்ஸ்லையும் இல்லை, ஒரு இடத்தையும் சபை மண்டபத்திலும் கிடையாது. Yeah, you're the best teacher. You call me teacher and you call me master? Yes, you're right. You're not paying more to pay. No. Yeah, pay more to pay more to. வேதத்திலேயே இருக்கிற தெரியாத காரியங்கள் டீச்சர் கேள். மாஸ்டர் நான் கேட்டேன், நீ சுவிசேஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்தே தானே, எனக்கு தெரியுது இல்லை, இதை சொல்லித்தாரு இந்த பகுதியை. ஒருவன்
சொல்றான் அது, ஒருவன் சொல்றான் இது, சிலாக்கள் சொல்றான் ஜெகோவா, சிலாக்கள் சொல்றாங்க யெகோவா, இன்னும் சிலாக்கள் யாவே, இன்னும் சிலாக்கள் யெகோவா. எனக்கு சொல்லித்தரும் எது சதி எனக்கு தெரியாது. He will teach you. He will teach you. உண்மை உள்ளவர்கள் கேட்கட்டும், அவர்களுக்கு தான் நான் சொல்றேன். காலையில் கொடுத்த நிறைய காரியங்கள் சொல்லலாம் என்று தொடங்கி வந்த நான் ஒரு வாரம் கொஞ்சம் வந்த காரியங்கள் வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தேன். சரி, இனி தொடங்குவோம். அங்கால வார அவர் சொல்லிக் கொடுத்ததுகளே என்று சொல்ல முதல் தடவையாக திரும்பி டைம் பார்த்தேன். 12:05. இதுவரைக்கும் இப்படியா இவ்வளவு ஆரோ குறுக்கி விட்ட மாதிரி ஓடினது எனக்கு தெரியல. Not even started yet. We should know where we are living. அவர் வெளியாலே அழைக்கப்பட்ட நாங்கள் என்ன சூழ்நிலையிலே நான் ஜீவிக்கிறேன், என் வீடு எப்படி, என் ஸ்கூல் எப்படி, என் சபையின் சூழ்நிலை எது. தேங்க்யூ. எதை கேட்கிறேன்? சரிதான். என் பட்டணத்தின் சூழ்நிலை என்ன? என் அரசாங்கம் யாராலே வழிநடத்தப்படுகிறது? கடைகள் என்ன கோலத்தில் இருக்குது? அதில் விற்கிறவர்கள் யார்? தெரியும். இதன் உணர்வு தேவை. அதற்கேற்ற வார்த்தைகளை அவர் கொடுத்து வைத்திருக்கிறார். உதாரணம், பிள்ளைகளை நாங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறோம். உலகம் அனைத்தும் பிசாசின் வல்லமைக்குள்ளாய் கிடக்கிறது. அவனது வல்லமை பொய்யும் வஞ்சகமும் சூனியங்கள், பேயினால் செய்யப்படும் செயல்கள், தேவனண்டை சேராது இடர்களை போடும் முண்டங்கள், சுரூபங்கள், விக்கிரகங்கள், கிறிஸ்தவ சபைகள் எனப்பட்ட மண்டபங்கள், கிறிஸ்துமஸ் ட்ரீ மாதிரி சோடிச்சு வச்சிருக்கிறார். வேத வாக்கியங்களை அறியாதவர்கள் அதிலே பிடிபட, சிலர் மீன்களை பிடிக்க உண்மையான ரால் வாங்கி ராலை குத்தி போடுவார்கள். ஓகே, அந்த ராலுக்குள்ள தூண்டல் இருக்குன்னு மீனுக்கு தெரியாது. இதக்கள் வெள்ளக்காரன் என்ன செய்வான்? ரால வடிவாக மீன்கள் எல்லாம் செய்து கலர் கொடுத்து பெயிட் என்று சொல்றது.
BAIT, fish bait. அந்த இறை என்ன செய்யும்? பெரிய மீன்கள் வலிமை கூட்டு கொஞ்சம் இங்க தெரியாம கவி போடும். அதற்குத்தான் பீட்டர் புத்தி சொன்னான். அது விழுங்கி போடுது. Now it's too late. அது இருக்க வேண்டிய சூழ்நிலையிலே இல்லை. அது இருக்க வேண்டியது தண்ணீருக்குள்ளே, மனுஷன் கையிலே அல்ல. பெயர கையில போறது இப்படித்தான். யாரு தூண்டலா போடுமா யாருக்கு தெரியும்? ஒரு படியன், ஒரு பட்ட, ஒரு வேலை, ஒரு வடிவு, ஒரு பணம், ஒரு பதவி உயர்வு, உலகம் அனைத்தும். இப்ப யோகனான் எடுக்கும். யேசுவா பேசுகிறார் சீஷரோடு. யோகனான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகி இருக்கும் பொருட்டு ப்ளீஸ் forgive me. எனக்கு யேசுவா முறை சொல்றது நிறைய சிரிப்பு வருது எனக்கு. என்னிடத்தில் சமாதானம் உங்களுக்கு இருக்கும் பொருட்டு பேசுகிறவன் யேசுவா. யேசுவா யார்? வழி, உண்மை, வார்த்தை. அவரே பிரமாணங்கள், நியாயங்கள், அதுக்குள்ளதான் சமாதானம். என்னிடத்தில் வெளியான ஓடாத. உலகத்தான் படிக்கட்டும், வைத்தறிச்சல்ல. எங்கே நிம்மதி, அங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேணும். நிம்மதி இங்க இருக்கு. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன். சொன்னதன் காரணம் அவருக்குள், வார்த்தைக்குள், உண்மைக்குள் உங்களுக்கு சமாதானம் இருக்கும்படிக்கு. உலகத்திலே பொய்யான டூப்ளிகேட், கள்ள நோட் சமாதானம் இருக்கிறது. கள்ள காசு மாதிரி பேய் தந்த சமாதானத்தை கொடுப்பான். அதான் இயேசுவா சொன்னார் ஒரு தடவை, உலகத்தை கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என் சமாதானத்தை உங்களுக்கு விட்டு போகிறேன். 14:27. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உலகம் கொடுக்கிற சமாதானம் பேய், ஏதேனுக்குள்ள வந்த பாம்பு காப்பி அடிப்பான், எல்லாத்தையும் காப்பி. கள்ள போதகர், கள்ள மேய்ப்பன், கள்ள திக்கதரிசி, கள்ள அப்போஸ்தலன் எல்லாம் இருக்கு.
கள்ள சபை, கள்ள சகோதரன். பவுலோட எத்தனையோ பேர் தாங்க சுவிசேஷர்கள் என்று சொல்லி போட்டு பொறிய வட்டி போட்டாங்க. அவன் சொன்னான், கள்ள சகோதரர்கள் கவனம். இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்திலே அந்த வருது, உலகத்திலே பேய்க்கு கீழாக கிடக்கும் ஒரு சமுதாயம் கிறிஸ்தவர்கள். நிச்சயமாய் ஏராளம் 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 உலகெங்கும் கிறிஸ்தவ ஜன கூட்டம் பேய்க்குள்ளாக. ஏன் இந்த வார்த்தையின் வெளிச்சம் இல்லை, இந்த வார்த்தையை அறிய மனதில்லை, இந்த வார்த்தையை தொடர்வதில்லை, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுதல் இல்லை. சிம்பிள். சூரிய நாள்ல மண்டபத்துக்கு போய் பாட்டு படிச்சா சரி, செத்தபின் மாற்றம். பரலோகத்திலே இருந்து இறங்கினவரை தவிர பரலோகத்துக்கு ஏறினவன் எவனுமே இல்லை. ஃபுல் ஸ்டாப். யார் சொன்னது? யேசுவ மெஷாயா. யோவான் 3:13. பிள்ளைகள் பாடமா வையோ. When Yeshua says பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லைண்டு வாய மூடவனும் உலகம் அனைத்து. All the bachelors of theology, all the doctors of divinity, all the whatever they call, வேத நிபுணர்கள் பொத்தவனும் வாய. தேவன் அவர் மூலம் பேசினார், அவருக்கு செவி கொள்ள சொன்னார். அவ்வளவுதான் எங்களுக்கு தேவை. மரியாதை சொன்னார், அவர் சொல்றபடி செய்யுங்கள். மரியாதை பின்பற்றுகிறாயா? அவள் சொல்லுவதை கேள், அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள். அவர் யேசுவா, இயேசு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஏன்? அதிபதி யார் என்று தெரியும், ஜனங்கள் யார் என்று தெரியும். கிறிஸ்தவ கூட்டமே காணும். தங்களை தாங்களே பதவி கொடுத்து மேய்ப்பர் போதகர் அவன் இவன் ஆக்கி பெயர கையில ஒப்பு கொடுக்கிறேன் என்று தெரியாமல் அவனால் வழி நடத்தும் அவங்களே காணும். இவங்கள் தான் முழு குற்றச்சாட்டினது இயேசுவாவை சிலுவைக்கு கொண்டு போகும்படி. மனிதனின் சத்துராதி சொந்த விட்டார். உலகம் உலகத்திலே ஜீவித்துக் கொண்டு தங்களை தேவ ஜனம் என்று போதகர் பாதகர் அவன் இவன் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டு ஜீவிக்கும் ஞானத்தான வர்ற உத்தரவத்தை போல தேடி பிடிக்க இயலாது. கள்ளர்களும் கொள்ளைக்காரர்களும் உலகத்தில் உங்களுக்கு உத்தரவும் உண்டு. ஆனாலும் திட்டம் கொள்ளுங்கள். Be strong. Listen, நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். அவர் ஜெயிக்காவிட்டால்
எங்களுக்கு பாவ மன்னிப்பு இல்லை. உலகத்தை ஜெயித்தேன், அதிபதியை ஜெயித்தேன். உலகத்தின் அதிபதியை இப்பவே சொல்லிப்பட்டார். ஊழியத்தில் இருக்கிற நேரமே சொல்லிப்பட்டார். டடிக்கு கீழ்ப்படிந்து நான் இந்த உலகத்தை, இந்த உலக வாழ்க்கையை, இந்த உலகம் கொடுக்கிற சகலத்தையும் நான் ஜெயித்தேன். நீயும் நானும் ஜெயிக்க வேணும். ராஜ்யத்துக்குள்ளே போக தங்கமண்டு ரோல் கோல்டாக வைப்பான். எங்களை வஞ்சிக்க உதாரணம் கிறிஸ்தவ சபை உண்டு. கொப்பி அடிச்சு அதில் ஒரு தண்ட போதைகளை ஏற்படுத்தி அதில் வைப்பான். அங்க உடைச்ச கச்சாங்கொட்ட உள்ளுக்கு ஒன்றுமே இல்லை. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, வெள்ளையாக தெரிகிற தண்ணீர் பால் அல்ல. நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகம் பேய்க்குள்ளாய் இருக்கிறது. வாலிப பிள்ளையே கீழ். சபைகள் உலகத்துக்குள்ளாய் இருக்கிறது. I don't know whether it's John Wesley or somebody said சபையை தேடினேன், கிறிஸ்தவ சபையை உலகத்துக்குள்ளே கண்டேன். உலகத்தை தேடினேன், சபைக்குள்ளே கண்டேன். உலகம் என்றா என்ன தெரியுமா? எங்கே நீதி? நேற்று ஒரு மிகவும் விரும்புகிற ஒரு தம்பதிகள் வந்தார்கள். மயிலம்பாவளியிலே இருந்து ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்கள். அவர் சொன்னார், ஏய் முரளதை, இங்க உண்மை நடக்குது, எல்லாம் அநீதியாத்தானே இருக்கு. நீதி எங்க பெறத? நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். எந்த உள்ளத்தில் இருக்கிறது சொல்றார். ஒரு இடத்தை நீதி இல்லையே பெறது. நான் அவை திரும்பி பார்த்தேன். அவ சிரிச்சு கொண்டு இருந்தான். அநீதி நிறைந்த உலகம், உண்மை இல்லை. இந்த வார்த்தையும் இல்லைன்னு சொன்ன முடிந்தது. உண்மை கொல்லப்பட்டது. உலக ஜனங்களா பேசினால் பேயினால் தூண்டப்பட்டு மூன்றாம் நாளிலே உண்மை எழும்பியது.
உண்மைக்கு சாட்சி கொடுக்க பிறந்தார். உண்மை உள்ளவன் எவனும் எனக்கு செவி கொடுக்கிறான் என்று சொன்னார். செவி கொடுக்கிறான் என்றால் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். உண்மையற்றவர்கள் இதில் உள்ள உண்மையை அறிய முடியாது. எங்கிருந்து வந்தா எங்கே போகிறாய்? எதிலே இடறுகிறாய்? என்ன நடக்கிறது உன் குடும்பத்துக்கு, அரசாங்கத்துக்கு, நீதிமன்றங்களுக்கு? ஆயத்தப்படு. இந்த வாழ்க்கையிலே ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். பவுல் சொன்னான், அநேக உத்தரவங்களுக்கு கூடாக நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். இங்கே இப்ப அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதுனால் சூரிய நாள்ல மண்டபத்தில் வந்திருந்து வீட்ட போறதல்ல. ராஜ்யத்தின் ராஜாவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதுனால் அதை குறித்து தான் பார்க்கிறதுக்கு இதிலே தொடங்கி இன்னும் அங்க முதலாவது கட்டளை மனம் திரும்ப. இந்த உலக வாழ்க்கையை விட்டு மனம் திரும்ப திரும்ப திரும்ப. இந்த உலக ஜனம் தங்களது வீணான சிந்தனையிலே ஜீவிக்கிறார்கள். கிறிஸ்தவர்களும் தான், மற்ற பிரஜாதிகளும் தான். ராஜ்யத்தின் சிந்தனை அல்ல, ராஜாவின் சிந்தனைகள் அல்ல. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என் வழிகள் அல்ல. 55:8 ஏசாயா. That's why உலகம் என்றால் பிசாசினால் ஆளப்படும் ஒரு சூழ்நிலை. நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். நீ வெளியே அழைக்கப்படுகிறாய். இந்த உலக சூழ்நிலையிலே இருந்து, இந்த உலகத்தின் வஞ்சனை, இந்த உலகத்தின் கட்டுப்பாடு, பேயினுடைய பொய்கள், இதில் இருந்து தேவன் உன்னை வெளியே அழைக்கிறார். அவர்கள்தான் எக்லேசியா. வெள்ளக்காரன் கிங் ஜேம்ஸ் சர்ச் என்று போட்டு வச்சிருக்கிறான். அர்த்தமில்லை, அர்த்தமில்லை. வாயை திறந்து சொல்லாத நான் அந்த சர்ச் இந்த சர்ச் என்று. கேள்வி ஒன்றுதான், வெளியே அழைக்கப்பட்டாயா? வெளியே வெளியே எங்க வெளியே? நீ அழைக்கப்படவில்லை. இந்த பேயின் வஞ்சனை, பொய்கள், தடுமாற்றங்கள், மதங்கள், கிறிஸ்தவமோ எதுவோ விடுதலையாக்கி தேவனுடைய ராஜ்யத்துக்கு அதிலே ஜீவிக்க அவர் அரசாங்கத்திலே அழைக்கப்பட்டவர்கள் தான். அவருடைய ராஜாக்கள், அவருடைய ஆசாரியர்கள், அவருடைய சீஷர்கள், அவருடைய ஆடுகள். தண்டனை நீக்கப்பட்டது, கட்டளைகள் அல்ல. கட்டளைகளை அழித்து போட நாம் வரவில்லை, நிறைவேற்றவே வந்தேன். ஒரு குத்து, ஒரு விசிறி எதுவுமே
எழுதப்படாது. Yavreka Yehova Ishmareka Yair Yehova Panaveleka Vioneka Isa Yehova Panaveleka Vizameka Shalom. யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பேரிலே இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து பதிப்பதாக. போக்கிலும் வரத்திலும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அவரது பாதுகாப்பு, அவர் மகனின் இரத்தம் உங்களை மூடியிருப்பதாக. ஆமென். நம்முடைய ஐக்கியம் டேடியோடு மகனோடும் தான். எனக்கு தெரியும் எத்தனையோ குடும்பங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நீ உன் குடும்பத்திலே வெறும் கிறிஸ்தவர்கள் 2 பேரோடு டடியை மகனையும் அறியாது வழியிலே இருக்கிறது. தேவதாவே நம்முடைய டாடி அவர்களை மயக்கத்திலே இருந்து விடுதலையாக்கி பிசாசினால் அவனுடைய சித்தத்தை செய்யும்படிக்கு அவர்கள் மனதிலே பிடிபட்டவர்கள் மயக்கம் தெளிந்து அவருடைய மனம் திரும்புதலை பெற்றுக் கொள்ளும்படி டாடி கேட்போம். மயக்கத்தை நீக்கி மனம் திரும்புதலை கொடு. நீர் இழுத்தாருடைய யேசுவண்டை யாரும் மாறதில்லை. ஜபம் பண்ணி டாடியோட பேசு. யாரோ உன் குடும்பத்திலே தகப்பனோ தாயோ சகோதரனோ சகோதரியோ தெரிந்த ஒரு மனுஷனோ மனுஷியோ you will listen. So our time is up and we will continue, God willing, tomorrow. நன்றியாக தாழ்மையிலே இரக்கத்திலே நாள்தோறும் நடந்து கொள்ளும் சிந்தனைகளை கவனித்துக் கொள்ளும். God bless you. By everyone, those who are abroad, those who are in Sri Lanka, bless you. Bye.